ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, மட்டன் கிரெயின் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன்றத ஸோ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு 2 பிரெயின் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இன் யூஎஸ்ஏ வந்து நான் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே வந்து நான் ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, பிரெயின் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்க போகிறேன் மஞ்சத்தூள் போட்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ பிரெயின் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டானது. அதனால வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். பண்ணும்போதே நான் கொஞ்சம் பயத்தோட தான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால. ஸோ நான் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண வைக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிட்ட பிறகு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா பாயில் ஆகிடுச்சான்னு உத்து பார்த்துட்டு வேறு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன், சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கார்லிக் போட போகிறேன். எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜிஞ்சர் பேஸ்ட்டை விட நான் வந்து கார்லிக் தான் ரொம்ப நிறைய ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டே இதில். ஸோ நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே மோஸ்ட்லி வந்து கண்ணளவு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் அண்ட் கார்லிக்லாம் சாப் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஜிஞ்சரை விட கார்லிக் தான் நான் வந்து நிறைய போட போகிறேன் இதில். நோ டொமேட்டோ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேவரட் பேனையும் வச்சாச்சு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு கடுகு, அதுக்கப்புறம் வந்து ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். ஸோ ஆனியன் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு கார்லிக் பீல் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஞ்சர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கிடையாது. நான் வந்து ஃபுல்லாக வந்து கார்லிக் தான் ஆட் பண்ணுறேன் இதில். இங்கே வந்து கவனிச்சிருக்கலாம் நான் ஏன் வந்து கறி லீவ்ஸே சேர்க்க மாட்டேன்றன்ட்டு. ஸோ கறி லீவ்ஸ் வாங்கினாலும் நான் சாப்பிட மாட்டேன்றேன், வாங்கினாலும் சாப்பிட மாட்டேன்றேன். ஸோ வந்து யோசித்து பார்த்து தான் வாங்குறேன். ஸோ ஜோக் அப்பார்ட், அன்றைக்கி வந்து போனேன் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஸோ நல்லா வேலை எல்லாமே பிளாக்காக இருந்துச்சு. ஸோ வேணான்னு விட்டுட்டேன். அதனால தான் கறி லீவ்ஸ் சேர்க்கறது இல்லை. ஸோ உங்கள்கிட்ட கறி லீவ்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். அதாவது மிளகாவும் தனியாத்தூளும் கலந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அதுதான் ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூனு. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா கும்மின் பவுடர், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மசாலா குக் ஆகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். ஸோ மசாலா குக் ஆகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து வேக வச்சிருந்த பிரெயினை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து இது தூள் தூளாக பொடி மாசம் ஆகிடும். ஸோ பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன், நான் ரொம்ப பயத்தோடவே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும், லோ ஸ்லிமில் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கட் பண்ணி விடுங்க 4 பீசஸாக. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு கொஞ்சமாக பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பெப்பர் டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு.
சக்ஸஸ்ஃபுல்லி பிரெயின் ஃப்ரை செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ டடா! பிரெயின் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். ஸோ நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் லீவ்ஸும் மேலே போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபிலிம் பண்ண மறந்துட்டேன் அதை. ஸோ நான் போய் என்னோட மீலை போய் என்ஜாய் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டோன்ட் forget to like, comment, subscribe and share and see you in the next video. Bye bye. Thanks for watching. Have a good day and a happy Sunday.